கர்த்தர் தம் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா அதிகாரம் 1 கேள்விகளும் பதில்களும். ஆமோத்சின் குமாரன் யார்? ஏசாயா. ஏசாயா யூதாவின் ராஜாக்கள் ஆகிய எவர்களுடைய நாட்களில் தரிசனம் கண்டார்? உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா. ஏசாயா எவைகளை குறித்து தரிசனம் கண்டார்? யூதா, எருசலேம். டேஷ் கேளுங்கள், டேஷ் செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. கர்த்தர் எவைகளை வளர்த்து ஆதரித்தார்? பிள்ளைகள். பிள்ளைகள் யாருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள்? கர்த்தருக்கு விரோதமாய். தன் எஜமானை அறிவது எது? மாடு. தன் ஆண்டவனின் முன்னணையை அறிவது எது? கழுதை. அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என கர்த்தர் கூறினார். எதை? இஸ்ரவேல். பாவமுள்ள ஜாதியாய் இருக்கிறது எது என கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேல். பாரம் சுமந்த ஜனமாய் இருக்கிறது எது என கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேல். பொல்லாதவர்களின் சந்ததி என கர்த்தர் யாரை குறித்து கூறினார்? இஸ்ரவேல். கேடுண்டாக்குகிற புத்திரராய் இருக்கிறார்கள் என கர்த்தர் யாரை குறித்து கூறினார்? இஸ்ரவேல். இஸ்ரவேலர் யாருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு. அதிகமாய் விலகி போனவர்கள் யார்? இஸ்ரவேலர். யாருடைய தலையெல்லாம் வியாதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலர். யாருடைய இதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது என்று கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலுடைய டேஷ் தொடங்கி டேஷ் மட்டும் சுகமே இல்லை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை. இஸ்ரவேலுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் உள்ளது எவை? காயம், வீக்கம், நொதித்த ரணம். யாருடைய காயத்தின் சீல் பிதிக்கப்படாமல் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேல். யாருடைய காயம் கட்டப்படாமலும் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய காயம் எதனால் ஆற்றப்படாமல் இருக்கிறது என கர்த்தர் கூறினார்? எண்ணெயினால். யாருடைய தேசம் பாழாய் இருக்கிறது? இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எதனால் சுட்டரிக்கப்பட்டது? அக்கினியினால். அந்நியர் யாருடைய நாட்டை அவர்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள்? இஸ்ரவேல். அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருப்பது எது? இஸ்ரவேலின் தேசம். திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல் மீந்திருப்பவள் யார்? சீயோன் குமாரத்தி. சீயோன் குமாரத்தி எதிலுள்ள ஒரு குடிசை போல மீந்திருந்தாள்? வெள்ளரி தோட்டம். முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல மீந்திருப்பவள் யார்? சீயோன் குமாரத்தி. இஸ்ரவேலுக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்தவர் யார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் கொஞ்சம் மீதியை வைக்காவிடில் இஸ்ரவேல் எதை போலாயிருக்கும்? சோதோம். சேனைகளின் கர்த்தர் கொஞ்சம் மீதியை வைக்காவிடில் இஸ்ரவேல் எதற்கு ஒத்திருக்கும்? கொமோரா. சோதோமின் அதிபதிகளே, டேஷ் கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனம் எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? தமது தேவனுடைய வேதம். சோதோம் கொமோராவின் டேஷ் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பலிகளின் திரள். யாருடைய ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகள் கர்த்தருக்கு அரோசிகமாய் இருக்கிறது? சோதோம் கொமோரா. யாருடைய கொழுத்த மிருகங்களின் நினம் கர்த்தருக்கு அரோசிகமாய் இருந்தது? சோதோம் கொமோரா. எவர்களுடைய இரத்தத்தின் மேல் கர்த்தருக்கு பிரியமில்லை? காளைகள், ஆட்டுக்குட்டிகள் மற்றும் கடாக்கள். இனி எவைகளை கொண்டு வர வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? வீண் காணிக்கைகள். தூபம் காட்டுதல் யாருக்கு அருவருப்பாய் இருந்தது? கர்த்தருக்கு. அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற எவைகளை சகிக்க மாட்டேன் என்று கர்த்தர் கூறினார்? மாத பிறப்பு, ஓய்வு நாள் மற்றும் சபை கூட்டம். எவர்களுடைய மாத பிறப்புகளையும் பண்டிகைகளையும் கர்த்தருடைய ஆத்துமா வெறுத்தது? சோதோம் கொமோரா. சோதோம் கொமோராவின் மாத பிறப்புகளும் பண்டிகைகளும் யாருக்கு வருத்தமாய் இருந்தது? கர்த்தருக்கு. கர்த்தர் சோதோம் கொமோராவின் டேஸ் டேஸ் சுமந்து இளைத்து போனார். மாத பிறப்புகள் பண்டிகைகள். யார் தங்கள் கைகளை விரித்தாலும் கர்த்தர் கண்களை மறப்பார்? சோதோம் கொமோரா. சோதோம் கொமோராவின் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் என்றவர் யார்? கர்த்தர். சோதோம் கொமோராவின் கைகள் எதினால் நிறைந்திருந்தது? இரத்தம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா எதை கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட வேண்டும்? தங்கள் கிரியைகளின் பொல்லாப்பு. சோதோம் கொமோரா எதை விட்டு ஓய வேண்டும்? தீமை செயல். நன்மை செய்ய படியுங்கள் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார்? சோதோம் கொமோரா. சோதோம் கொமோரா எதை தேட வேண்டும்? நியாயத்தை. சோதோம் கொமோரா யாரை ஆதரிக்க வேண்டும்? ஒடுக்கப்பட்டவனை. சோதோம் கொமோரா யாருடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும்? திக்கற்ற பிள்ளைகள். சோதோம் கொமோரா யாருடைய வழக்கை விசாரிக்க வேண்டும்? விதவை. வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொன்னவர் யார்? கர்த்தர். பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் எதை போல வெண்மையாகும்? உறைந்த மழை. பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் எதை போல் ஆகும்? பஞ்சு. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எதை புசிப்பார்கள்? தேசத்தின் நன்மை. மனம் திரும்ப மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் எதற்கு இரையாவார்கள்? பட்டயம். வேசியாய் போன நகரம் எது? உண்மையுள்ள நகரம். உண்மையுள்ள நகரம் எதினால் நிறைந்திருந்தது? நியாயத்தால். உண்மையுள்ள நகரத்தில் குடியிருந்தது எது? நீதி. உண்மையுள்ள நகரத்தின் குடிகள் எப்படிப்பட்டவர்கள்? கொலைபாதகர். எருசலேமின் டேஸ் களிம்பாயிற்று? வெள்ளி. எருசலேமின் திராட்சரசம் எதனோடே கலப்பானது? தண்ணீர். முரடரும் திருடரின் தோழருமாயிருப்பவர்கள் யார்? எருசலேமின் பிரபுக்கள். எருசலேமின் பிரபுக்கள் ஒவ்வொருவனும் எதை விரும்புகிறான்? பரிதானம். எருசலேமின் பிரபுக்கள் ஒவ்வொருவனும் எதை நாடி திரிகிறான்? கைகூலி. திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியாதவர்கள் யார்? எருசலேமின் பிரபுக்கள். எருசலேமின் பிரபுக்களிடத்தில் ஏறாதிருப்பது எது? விதவையின் வழக்கு.
இஸ்ரவேலின் வல்லவர் என்று கூறப்பட்டுள்ளவர் யார்? சேனைகளின் கர்த்தர். யாரில் கோபம் ஆறுவேன் என்று கர்த்தர் கூறினார்? தம் சத்துருக்களில். கர்த்தர் யாருக்கு நீதியை சரி கட்டுவார்? தம் பகைஞர். கர்த்தர் தம் கையை யாரிடமாய் திருப்புவார்? எருசலேம். எருசலேமின் களிம்பு நீங்க அதை சுத்தமாய் புடமிடுபவர் யார்? சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் எருசலேமின் எதையெல்லாம் நீக்குவார்? ஈயம். எருசலேமின் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுபவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாரை ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவார்? எருசலேமின் ஆலோசனைக்காரர். நீதிபுரம் என்று பெயர் பெறுவது எது? எருசலேம். சத்திய நகரம் என்று பெயர் பெறுவது எது? எருசலேம். நியாயத்தினால் மீட்கப்படுவது எது? சீயோன். சீயோனில் திரும்பி வருகிறவர்கள் எதினால் மீட்கப்படுவார்கள்? நீதி. ஏகமாய் நொறுங்குண்டு போகிறவர்கள் யார்? துரோகிகளும் பாவிகளும். நிர்மூலமாகிறவர்கள் யார்? கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். எருசலேம் தாங்கள் விரும்பின எவைகளின் நிமித்தம் வெட்கப்படுவார்கள்? கர்வாலி மரங்கள். தாங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைபவர்கள் யார்? எருசலேம். இலையுதிர்ந்த கர்வாலி மரத்தை போல் இருப்பது எது? எருசலேம். தண்ணீர் இல்லாத தோப்பை போல இருப்பது எது? எருசலேம். சணற்கூலமாய் இருப்பவன் யார்? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியின் கிரியை எதை போல் இருக்கும்? அக்கினி பொறி. அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகிறவை எவை? பராக்கிரமசாலியும் அவன் கிரியையும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.